Glad to meet you all. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தூக்கமின்மை இன்னும் 10 நிமிஷத்துல தூங்குறது எப்படின்னு. 10 நிமிஷத்துல எப்படி தூங்கலாம்? எல்லாருக்குமே தூக்கமின்மை இருக்குது இல்லையா? நம்ம ஆல்ரெடி இத பத்தி நம்ம இந்த பிஃபோர் டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அக்யூப்ரெஷர், அக்யூபங்க்சர்ல என்ன பாயிண்ட்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல தூக்கம் வரும்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். அது கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் ஹீலிங், மருந்தில்லா மருத்துவம். ஸோ நம்ம பண்றது ஜென்வன் ஹோலிஸ்டிக் ஹீலிங்ல மருந்தில்லா மருத்துவம் பண்றோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் வந்து ஒரே ரெமெடிக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அக்யூபங்க்சர்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு விதையை வச்சு எப்படி நம்மளோட தூக்கத்தை வர வச்சு நம்ம இயல்பா மருந்து இல்லாம இயல்பா நம்ம எப்படி தூக்கத்தை வர வச்சு தூங்கலாம்ன்றது நம்ம வந்து சிம்பிள் ரெமெடியா நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறோம். பட் கூடவே இந்த பாயிண்ட்ஸும் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ரெமெடி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். பிஃபோர் அந்த பாயிண்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டெய்லி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும், இதை பத்தி ரிலேட்டடா நீங்க படிக்கணும்னா நம்மளோட சேனல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க கிளாஸஸும் நம்மள ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் as well as கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் we are providing. ஸோ நீங்க தாராளமா நீங்க நம்மளுடைய கிளாஸஸ் லிஸ்ட் எல்லாமே நான் எண்ட் ஆஃப் த வீடியோல போடுறேன். நீங்க அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நவ் வில் மூவ் ஆன் டு தி பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் பண்ணணும்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி PC7 நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு வீட்டுல எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யார் யாருக்கு தூக்கம் ரொம்ப அவதிப்படுறாங்களோ அவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ரெமெடி, பட் கண்டிப்பா எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ என்னதுன்றது சொல்லிடுறேன். ஸோ நம்ம வீட்லயே இருக்கிற ஒரு பொருட்கள் தான் கசகசா அண்ட் வெந்தயம். இது ரெண்டுமே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கசகசா அண்ட் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நார்மலி கூலிங் இன் நேச்சர் இல்லையா? ஸோ மைல்டா கசகசா எடுத்துக்கலாம், ஒரு சிட்டிகை வெந்தயம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெந்தயம் கசகசா வந்து உங்களோட தம்பு. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் தான், இந்த தம் பாயிண்ட் அண்ட் இந்த ஏரியா இங்கதான் நம்ம வந்து ரேப் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் ரெமெடி தான். நீங்க எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க்கிங்ல இருக்கீங்க, எனக்கு வந்து ஆன் டைம் தூக்கம் வரல, இல்ல நம்ம பிள்ளைங்களே வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க, ரொம்ப ஜம்பிங் இதுலயே இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பேர் வந்து சீட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம கைகள்லயே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ எவ்வளவு நேரம் ப்ரெஷர் கொடுக்க முடியும்? யூ மே கெட் சம் பெயின். ஸோ அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங்கா நம்ம வந்து சீட் வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ ஒன்லி கசகசா அண்ட் வெந்தயம் வைக்கலாம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு நீங்க வெந்தயம் வச்சு படுத்துட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து கசகசா வச்சுக்கோங்க. இல்லையா, இன்னைக்கும் கசகசாவும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஓகே, இல்ல ஒரே வெந்தயத்தை மட்டுமே சேர்த்து நீங்க ரேப் பண்ணிக்கலாம். ஸோ உங்க சர்ஜிக்கல் டேப் இருக்கும், அந்த டேப் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நார்மலா வீட்டுல இருக்க செலோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட வெந்தயத்தை அப்படி இதை வந்து ஓபன் பண்ணிட்டு வெந்தயத்தை வந்து வெந்தயம் பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு அதுல வந்து வெந்தயத்தை வந்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுல ஸ்டிக் ஆயிடும் இல்லையா? செலோ டேப்போ இல்ல சர்ஜிக்கல் டேப்லயோ ஸ்டிக் ஆயிடும். ஸோ அது எவ்வளவு இருக்கோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரேப் பண்ணணும். ஓகே, நம்மளோட தம்பு. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இதுல இருந்து இப்படி ரேப் பண்ணிக்கணும். இது வெரி சிம்பிள் ரெமெடி தான் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது நீங்க வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நைட் ஏதாவது ஒர்க் இருக்குதுன்னா கொஞ்ச நேரம் நான் எனக்கு தூங்கணும்னா ஒரு அரை மணி நேரம் இதை வச்சு செஞ்சுட்டு படுங்க. ஸோ இது நல்லாவே உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும். ஒரு சவுண்ட் ஸ்லீப் சொல்லுவாங்களே, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா தூங்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பண்ணணும், ரைட் ஹேண்ட் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுட்டு லைட்டா ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா நைட் எல்லாம்? ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி சீட்ஸ் வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா ஒரு பெட் போறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் பண்ணிக்கலாம், இல்ல 1/2 hour பிஃபோர் பண்ணிக்கலாம். இப்ப இன்சோம்னியா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு 1 hour பிஃபோரே போட்டுடுங்க.
போட்டுட்டு டேப் பண்ணிட்டு படுத்துருங்க. நல்லாவே தூக்கம் வரும். ஓகேவா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க தூங்கலாம். அலாங் வித் தட் PC7. சோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க இதே மாதிரி டேப் பண்ணிட்டு இதுல கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். வெறும் வெந்தயமோ இல்லைன்னா கசகசாவும். ஸோ பேசிக்கா அதுக்கு வந்து அந்த ஹீலிங் நேச்சர் இருக்கிறதுனால நார்மலி அது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பாடி வந்து ரொம்ப ஒரு கூலிங்னஸ் கொடுத்து நமக்கு வந்து ஒரு தூக்கம் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால இது தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ரெமெடி நம்ம சின்ன சின்னதா கரெக்ஷன்ஸ் பண்ண பண்ண நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் மருந்துல இருந்து வெளியில வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பியூர்லி மருந்தில்லாத மருத்துவம். இது நீங்க எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரெஷர்ஸ் நீங்க மார்னிங்குமே எந்திரிச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் மார்னிங் ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து எந்திரிச்ச உடனே நீங்க இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிஃபோர் பெட் போகும்போது இதை நீங்க வேர் பண்ணிட்டு படுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கூட நீங்க வந்து இந்த PC7 பாயிண்ட்ஸ் பண்றீங்கல்ல, இந்த ஏரியால வந்து வெறும் வெந்தயம் வச்சு படுங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா ரிலீஃப் தெரியும். இந்த ஏரியால வெந்தயம் வச்சு படுத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ரிலீஃப் தெரியும். ஸோ இதுலயும் போட்டுக்கலாம், இதுலயும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே நீங்க பண்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், ஃபாஸ்டரா தூங்குவீங்க. ஓகே. ஸோ அலாங் வித் தட் நம்மளோட ஸ்லீப்பில் ரோல் ஆன் இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லயுமே ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஸோ ஆல்ரெடி அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ஸ்ல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல தூக்கம் வரும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு நம்ம ஆயில்ஸ் வேணும்னா எல்லாமே நேச்சுரல் ஆயில்ஸ், நோ கெமிக்கல்ஸ். ஸோ அண்ட் அலாங் வித் திஸ் அடிஷ்னல் நோட் என்னன்னா இன்டேக்கும் நீங்க சாப்பிடலாம். கசகசாவை நம்ம பால்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்ல ரிலீஃப் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். தூக்கமின்மை ரிலேட்டடான இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே டெய்லி நாங்க அப்டேட் பண்ணுவோம். அதை பாருங்க. பார்த்துட்டு நீங்க எங்களோட நீங்க டிராவல் பண்ணும்போது உங்க ஹெல்த்தும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். Simple remedy and safer remedy. So thank you so much. Have a good day.